அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 22, 2026 ஆடி மாதம் 6ஆம் நாள் புதன்கிழமை ராசி பலன்கள். திதி, நட்சத்திரம், ராகு காலம், யமகண்டம் மற்றும் நல்ல நேரமெல்லாம் கடைசியில சொல்லியிருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். இப்போ 12 ராசிக்கான பலன்கள். மேச ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன். கணவன் மனைவி இடையே புரிந்துணர்வு அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிவடையும். கூட்டாளிகளுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். வாடிக்கையாளர்களின் ஆதரவு பெருகி புதிய வணிக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். நண்பர்களால் தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்கும். வரவுக்கு மீறிய செலவுகள் குறைந்தாலும் சுப செலவுகள் அதிக எதிர்பார்க்கலாம். உடலும் மனமும் புத்துணர்ச்சியுடன் காணப்படும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. ரிஷபராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 6இல் சந்திரன். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது அமைதியை தரும். வேலை செய்யும் இடத்தில் மேல் அதிகாரிகளின் முழு ஆதரவு கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகளை உங்கள் புத்தி கூர்மையால் முறியடிப்பீர்கள். பழைய கடன்களை திரும்ப அடைப்பதற்கான புதிய வழிகள் பிறக்கும். நிலுவையில் இருந்த வாடகை தொகை கூடிய விரைவில் உங்கள் கைக்கு வந்து சேரும். செரிமான கோளாறு அல்லது சிறிய அசதி வரக்கூடும். உணவு பழக்கத்தில் கவனம் தேவை. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 5இல் சந்திரன். பிள்ளைகளின் சாதனையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். காதல் விஷயங்களில் சாதகமான பதில் கிடைக்கும். கலை மற்றும் படைப்பு துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். முதலீடுகளில் நல்ல லாபம் கிடைக்கும். எதிர்பாராத பணவரவு உண்டு. பங்குச்சந்தை முதலீடுகள் லாபம் தரும். மன உளைச்சல்கள் நீங்கி நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. கடக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 4இல் சந்திரன். தாய் வழியில் நல்ல செய்திகள் வரும். வீட்டை பராமரிக்கும் பணிகளில் ஈடுபடுவீர்கள். பணியிடத்தில் வேலைப்பளு சற்று அதிகமாக இருக்கும். அவசரப்பட்டு முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும். சொத்து அல்லது வாகனம் சார்ந்த செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தாயாரின் ஆரோக்கியத்தில் சிறு கவன குறைவும் வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் முத்துவெள்ளை. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 3இல் சந்திரன். இளைய சகோதரர்களுடன் இருந்து கருத்து வேறுபாடுகள் இங்கே ஒற்றுமை பலப்படும். உங்கள் முடிவெடுக்கும் திறன் உயரும். தொழில் ரீதியான பயணங்கள் பெரிய வெற்றியையும் லாபத்தையும் தரும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். சேமிப்பும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையிலிருந்த கடன்கள் கொடுத்த கடன்கள் கைக்கு வந்து சேரும். அதே போல போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கூடிய விரைவில் கூடி வரும். நரம்பு சார்ந்த சிறு பிரச்சனைகள் விலகி புத்துணர்ச்சி கூடும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அல்லது தங்க நிறம். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் உங்கள் பேச்சுக்கு குடும்பத்தாரிடையே மதிப்பு கூடும். விருந்து விசேஷங்களில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். கொடுத்த கடன்கள் வசூலாகும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைத்து சேமிப்பு உயரும். தனவரவு சிறப்பாக இருக்கும். நிலுவையில் இருந்த தொகைகள் கைக்கு வரும். புதிய ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும். அதே போல சேமிப்பும் உயரும். முக வசீகரம் கூடும். கண் அல்லது தொண்டை சார்ந்த சிறு கோளாறுகள் சரியாகும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. துலா ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசியிலேயே சந்திரன். தோற்றப்பொழிவு கூடும். கணவன் மனைவி இடையே அன்பு பெருகும். சுறுசுறுப்புடன் செயல்பட்டு நிலுவையில் இருந்த அனைத்து வேலைகளையும் முடிப்பீர்கள். தொழில் விரிவாக்கம் வெற்றி தரும். ஆடம்பர பொருட்கள் மற்றும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். தலைவலி அல்லது லேசான உடல் சோர்வு நீங்கும். நீர்ச்சத்து உள்ள உணவுகளை உட்கொள்வது சிறப்பு.
அதிர்ஷ்ட எண் வந்து 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 12ல் சந்திரன். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது குடும்பத்தில் நிம்மதியை தரும். ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும். வெளிநாடு மற்றும் தூரதேச தொடர்புகளால் நல்ல லாபம் கூடி வரும். புதிய முதலீடுகளை இன்று தவிர்ப்பது நல்லது. சுப செலவுகளும் அலைச்சலால் ஏற்படும் செலவுகளும் அதிகரிக்கும். இரவில் சரியான தூக்கமின்மை ஏற்படலாம். தியானம் செய்வது நன்மை தரும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வந்து அடர் சிவப்பு. தனுசு ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 11ல் சந்திரன். மூத்த சகோதரர்கள் அல்லது நண்பர்களின் முழு ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கூடி வரும். தொட்டதெல்லாம் பொன்னாகும் நாள். நிலுவையில் இருந்த தொகைகள் கைக்கு வந்து சேரும். இரண்டாம் திருமணம் பற்றிய பேச்சுக்கள் விரைவில் வந்து வெற்றியை தரும். வருமானம் இரட்டிப்பாகும். புதிய முதலீடுகளுக்கு ஏற்ற மிகச்சிறந்த நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மன உற்சாகம் பெருகும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள். மகர ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 10ல் சந்திரன். சமூகத்தில் உங்களின் மதிப்பும் மரியாதையும் உயரும். குடும்ப பொறுப்புகளை திறம்பட நிறைவேற்றுவீர்கள். வேலை செய்யும் இடத்தில் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். பதவி உயர்வு அல்லது புதிய வேலை வாய்ப்புகள் வரலாம். பொருளாதார நிலை மிகச் சீராக இருக்கும். தொழிலில் லாபம் கூடும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு கூடிய விரைவில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு கூடி வரும். எலும்பு மற்றும் மூட்டு சார்ந்த சிறு அசதி வந்து நீங்கும். அதிர்ஷ்ட நிறம் வந்து புளு. அதிர்ஷ்ட எண் 8. கும்ப ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 9ல் சந்திரன். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. புண்ணிய ஸ்தலங்களுக்கு குடும்பத்துடன் பயணம் செல்ல நேரிடலாம். அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் தேடி வரும். உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்ட பணவரவு உண்டு. தந்தையாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வந்து ஊதா. மீன ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 8ல் சந்திரன். எதிலும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து அமைதி காக்கவும். சந்திராஷ்டமம் என்பதால் புதிய முயற்சிகளையோ முக்கியமான ஒப்பந்தங்களையோ தவிர்க்கவும். வேலையில் கூடுதல் கவனம் தேவை. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது கடன் கொடுப்பதோ கூடாது. வாகன பயணங்களில் வேகம் வேண்டாம். நிதானம் அவசியம். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள். இன்றைய திதி வந்து அதிகாலை 6 மணி 7 நிமிடம். இன்றைய திதி வந்து நவமி திதி நாள் முழுவதும். நட்சத்திரம் வந்து இரவு 11 மணி 3 நிமிடம் வரை. சுவாதி பின் விசாகம். ராகு காலம் மதியம் 12 மணி 23 நிமிடம் முதல் 1 மணி 57 நிமிடம். யமகண்டம் காலை 7 மணி 41 நிமிடம் முதல் 9 மணி 15 நிமிடம். குளிகை காலை 10 மணி 49 நிமிடம் முதல் 12 மணி 23 நிமிடம். நல்ல நேரம் காலை 6 மணி 15 நிமிடம் முதல் 7 மணி 15 நிமிடம். மாலை 4 மணி 30 நிமிடம் முதல் 5 மணி 30 நிமிடம். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.